என் அன்பு பிள்ளையே, உன் மனதில் ஏன் இவ்வளவு கவலைகள், சோகம்? ஏன் வலுவற்று இருக்கின்றாய்? உன் தந்தை நான் பக்கத்தில் இருந்தும் ஏன் நம்பிக்கையை இழந்து தவிக்கின்றாய்? நீ என் பிள்ளை, உன்னை விட்டு எங்கே போவேன்? நான் உன்னில் வேரூன்றி இருக்கின்றேன். சமய கால சோதனைகள் எல்லாம் உன்னை பக்குவப்படுத்தி எதிர்காலத்தில் நீ நல்லபடியாக வாழ உன்னை பயிற்றுவிக்கின்றேன். நீ என் மீது வைத்துள்ள அன்பு என்பது ஆலமரமாய் உயர்ந்திருக்கின்றது. உன்னை கண்கலங்க விடமாட்டேன். உன் மனம் ரணமாக இருப்பதைக் கண்டு என் மனம் வலிக்கின்றது தங்கமே. நிச்சயம் உன்னை எல்லா மாயை வலையில் இருந்தும் வெளியில் எடுப்பேன். நீ வைரக்கல், உன்னை வடிவம் கொண்டு வந்து வெளிச்சத்தின் பேர் ஒளியைப் போல் வீசவே நான் உனக்கு இவற்றையெல்லாம் நிகழ்த்துகின்றேன். நீ இந்த துவாரகா மாயை தாய் தேகத்திலும் குருதியிலும் இருந்து பிறந்த என் உயிரே நீதான் குழந்தையே. உன் சாயப்பாவின் வார்த்தை உனக்கான இரத்த ஓட்டத்தைப் போல் இனிமேல் என் நாவில் தோன்றும் சொற்களின் பேரொருளை பெறுவார். அதனால் நீ எதற்குமே பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்று தீபத்தை நான் ஏற்றுவேன். இன்று உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள். நாம் எடுத்து வைத்திருக்கும் அடி சரிதானா இல்லையா என்று குழம்பி தவித்துக் கொண்டிருக்கின்றா. யோசனைக்கு மேல் யோசனை. நீ என்னத்தான் யோசனை செய்தாலும் உன் காரியம் சிதறாமல் இருக்க எனது அருள் வேண்டும் அல்லவா? அதனால் உன் யோசனைகளை எல்லாம் விட்டுவிடு. காரியங்களை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இரு குழந்தையே. சரியான நேரத்தில் உனக்கானதை எப்படி முடித்துத் தர வேண்டுமோ அப்படி எந்த குறைவும் இல்லாமல் முடித்துக் கொடுக்கின்றேன். உன் யோசனைகளுக்கெல்லாம் மேம்பட்டவன் ஒருவன் நான் இருக்கின்றேன் என்பதை நினைவில் நிறுத்தி செயல்படு. அப்போது உன் காரியங்கள் எல்லாம் எவ்வித தடையும் இன்றி நிறைவேறுவதை அனுபவத்தில் நீ உணர்வாய். உன் பொறுமையை சோதிப்பதற்காகவே நிறைய பிரச்சனைகள் உன்னை தேடி வரலாம். ஆனால் நீ எதை கண்டு துவளாமல் என்னை பற்றி நினைத்துக் கொண்டிரு. உனக்கான அனைத்தையுமே நான் மாற்றுவேன். நிம்மதியாக இரு. விடியலுக்காக காத்திருக்கும் உன் வாழ்வில் சூரியனாய் வந்து வெளிச்சம் தருவேன். நல்லதோ கெட்டதோ எல்லாம் என் பாதங்களில் சுமத்திவிடு. எதுவுமே நிரந்தரமில்லை குழந்தையே. எல்லாம் ஒரு நாள் மாறும். நான் மட்டும் உன்னை விட்டு மாற மாட்டேன். நான் இருக்க பயம் ஏன்? இது வெறும் வார்த்தை அல்ல, என் சத்திய வாக்கு. கலங்காதே. யார் என்னையே நினைத்துக் கொண்டிருக்கின்றாரோ அவருடைய பார்வையில் நான் அகண்டமாக இருக்கின்றேன். நான் இல்லாது அவருக்கு இவ்வுலகம் அனைத்தும் சூனியமாக தெரியும். அவருடைய வாயில் இருந்து என்னுடைய பெருமைகள் மட்டுமே வெளிவரும். நீ எதிர்பார்த்ததை விட அதிகமாக சந்தோஷம், நிம்மதி நிறைந்த வாழ்வு உன் மனப்போராட்டத்தில் இருந்து உன்னை நான் விடுவிப்பேன். கலங்காதிரு. அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். இன்பமும் துன்பமும் எல்லாம் எனது கட்டளையே. கஷ்டங்களை கொடுத்த நான் அதற்கான தீர்வையும் கொடுப்பேன். தன்னம்பிக்கையை ஒருபோதும் சிதறவிடாமல் மன வலிமையோடு அனைத்தையும் எதிர்கொள். இனிவரும் காலம் உனக்கு பொற்காலம்தான். நீ நினைக்கும் சுப காரியம் நிச்சயம் நிறைவேறும். உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். வாழ்க்கை பயணத்தில் பலவிதமான மனிதர்களிடமிருந்து சில விமர்சனங்கள், குறைகள், எதிர்மறையான வார்த்தைகளை எதிர்கொள்ளும் போது கலங்காதே. அவர்களிடம் உன்னை பற்றி நிரூபிக்க முயற்சி செய்யாதே. உன்னை புரிந்து கொள்ளும் காலம் வரும். அதுவரை எல்லாவற்றையும் என் பாதத்தில் சமர்ப்பித்து விடு. உன்னை அறிந்த நான் உன்னுடன் இருக்கின்றேன் என்பதை ஒருபோதும் மறவாதே. நீங்கள் எவ்வித கைமாறும் கருதாமல் பிறருக்கு உதவி செய்தால் அந்த உதவி ஒருபோதும் வீண் போகாது. அதன் பலன் பெரிய அளவில் உங்களுக்கு என் மூலம் திரும்ப கிடைக்கும் என்பது உறுதி. எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்தாலும் என் வாழ்வில் முன்னேற்றமே இல்லை என்று நீ வருத்தப்படுகின்றாய். உன் வருத்தம் சரிதான் குழந்தையே. தற்காலிக சந்தோஷத்தை என் பிள்ளைக்கு நான் கொடுக்க விரும்புவதில்லை. நிரந்தர சந்தோஷத்தை கொடுக்கவே விரும்புகின்றேன். கொஞ்சம் பொறுமையாக இரு. உன் வாழ்க்கை ஒளிமயமாகும். இது உன் சாயியின் சத்திய வாக்கு. என் தங்கமே, சோதனை அதிகமாக இருந்தால் சுகம் பெரிய அளவில் வரப்போகின்றது என்று அர்த்தம். கவலை கொள்ளாதே, நான் இருக்கின்றேன். புதிய குறிக்கோள்களை அமைத்துக்கொள். புதிய கனவுகளை காணவும் வயது எப்போதும் தடையில்லை குழந்தையே. வாழ்க்கையில் நீ பயணிக்கும் வழியில் என் துணை நிச்சயம் இருக்கும். உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை இருப்பேன்.
மனிதனின் மனதை புண்படுத்தும் சக்தி சில வார்த்தைகளுக்கு மட்டுமல்ல, பல மௌனங்களுக்கும் உண்டு. முடியாது என்பதை பிறகு சிந்தி, எப்படி முடிப்பது என்பதை முதலில் சிந்தி. உனக்கான வெற்றி நிச்சயம். வியர்வை துளிகளும் கண்ணீர் துளிகளும் உப்பாக இருக்கலாம், ஆனால் அவைதான் வாழ்க்கையை இனிப்பாக மாற்றும். பயம் கொள்ளாதே, நினைவில் கொள், என்னை மீறி உன்னை எந்த தீய சக்தியும் நெருங்காது. உனக்கு நான் கொடுப்பதை எவராலும் தடுக்க இயலாது. நீயே தடுத்தாலும் உனக்கானதை உன்னிடம் உரிய காலத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் தங்கமே. உழைப்பு இல்லாத லட்சியமும் வீண், லட்சியம் இல்லாத உழைப்பும் வீண். இரண்டும் சேர்ந்ததே வெற்றியின் பாதை. கடினமான இலக்கை நோக்கி முன்னேறி செல்லும் போது இடையில் நம்பிக்கை இழந்து நின்று விடாதே. ஏனென்றால் நீ எவ்வளவு தூரம் கடினமான பாதையை கடந்து வந்திருக்கின்றாய் என்று நீயே திரும்பிப்பார். நீ எப்பொழுதும் வலிமையாக இருக்க வேண்டும். என்னை நினைவில் வைத்து முன்னேறி செல். கிடைத்ததை அனுபவிக்க கற்றுக்கொள், கிடைக்காததை ரசிக்க கற்றுக்கொள். வாழ்க்கை துன்பம் இல்லாமல் நகரும். நீ நேசித்த ஒன்று உன்னை விட்டு பிரிந்தாலும் உன்னை நேசித்த ஒன்று உனக்காக காத்திருக்கும். கவலைப்படாதே, நீ முன்னேறி செல்லும் பாதையை நான் உனக்கு உருவாக்கி விட்டேன். வாழ்வில் உனக்கான வெற்றியை நீ அடையப் போகின்றா. நீ நினைத்ததை நடத்தி கொடுக்கப் போகின்றேன். யாரிடமும் எதையும் அதிகம் எதிர்பார்க்காதே. உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது குழந்தையே. என் குழந்தையின் வாழ்க்கையை மகிழ்ச்சியால் நிரப்பப் போகின்றேன். என் குழந்தைக்கு தேவையான அனைத்தையும் நான் கொடுக்கப் போகின்றேன். நீ யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு பழகாதே. உறவாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் உண்மையாக இரு. உண்மை நேர்மை எல்லாம் அழியாத சொத்து. காலம் செல்ல செல்லத்தான் அதன் மதிப்பு தெரியும். நீ தற்போது சந்திக்கும் சூழ்நிலையை உருவாக்கியது நான் தான். இந்த சூழ்நிலையில் இருந்து உன்னை வெளியில் கொண்டு வருவது எப்படி என்று எனக்கு நன்றாக தெரியும். நீ அதை பற்றி கவலைப்படாமல் இரு. என் பூஜையிலும் என் நாமத்தை உச்சரிப்பதிலும் உன் கவனத்தை செலுத்து. உன்னை சாவின் நுனியில் இருந்தும் நான் வெளியில் எடுப்பேன் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே. உனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி நாளை கிடைக்கும்படி செய்கின்றேன். நீ பட்ட துன்பம் அனைத்து முடிவுக்கு வந்து விட்டது. இனிமேல் உன் வாழ்வில் மகிழ்ச்சி மட்டுமே கிடைக்கும்படி செய்வேன். முதலில் நான் ஜெயிக்க பிறந்திருக்கின்றேன் என்ற நம்பிக்கையுடன் விடாமுயற்சியுடன் நீ செயல்படு. எதை விடாமுயற்சியுடன் தேடுகின்றாயோ அதை நிச்சயமாக நீ அடைவா. உனக்கு கஷ்டமாக இருக்கும் நேரத்தில் என் கண்களை பார், அது உனக்கு பதில் தரும். நீயும் அந்த கஷ்டத்தில் நல்லதையே அறிவா. எதிலும் பொறுமை, எங்கும் பொறுமை. உன்னிடத்தில் அனைத்து நல்ல பண்புகளையும் நான் கொடுப்பேன். உன்னுடைய கர்ம பலனை நான் கழித்து வருவதா உனக்கு எல்லாமே தாமதமாகின்றது. நம்பிக்கையை கைவிட்டு விடாதே. என்னை நம்பு. யார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் குழந்தையே. இன்று நீ கஷ்டப்படுவது நாளை உன்னுடைய நல்லதற்காக மட்டுமே. நான் உனக்காக தயார் செய்து கொண்டிருக்கின்றேன். பயப்படாமல் இரு. வாழ்க்கையை கடந்து செல். எத்தனை முறை கீழே விழுந்து எழுந்தாலும் மனம் தளராமல் மறுபடியும் எழுந்து நின்றுவிடு. தோல்விகளை சந்தித்தால் தோல்வி என்று அர்த்தம் இல்லை. இறுதியில் நீதான் ஜெயிக்கப் போகின்றாய் என்று அர்த்தம். யாரை தேடியும் நீ போக வேண்டாம். இனி உன்னை தேடியே அனைத்தும் வரும். உன் பாதை சீர் செய்யப்பட்டது. இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றி படிகளே. உன் வாழ்வு சொர்க்கமாக மாறும் குழந்தையே. பிறவிகள் மாறும், தேகங்களும் மாறும். ஆனால் நாம் செய்த கர்ம வினைகள் நம் பின்னால் வந்து கொண்டே இருக்கும். அனுபவிக்காமல் கர்ம வினைகள் நீங்காது தங்கமே. ஆனால் நீங்கள் என்னை தினமும் ஆராதனை செய்து என்னுடைய கதைகளை கேட்டு சாகி 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 என்று என்னை ஸ்மரணை செய்து கொண்டிருந்தால் உங்கள் கர்மா பஞ்சு போல லேசாகிவிடும். நீ ஒவ்வொரு தடவையும் தோற்கும் போது நாம் இன்னும் பெரிய செயல்களில் வெற்றி பெறப் போகின்றோம் என்பதை மனதில் வைத்துக்கொள். நீ அனுபவித்து வரும் துயரங்களில் இருந்தும் கடினமான சூழ்நிலைகளில் இருந்தும் விடுபட துடிக்கின்றார். மாற்றங்கள் நடக்கப் போகின்றது. கலங்காதே. எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன். நடுங்காதே தங்கமே. நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன். நீ சிரிப்பது எனக்கு தெரியும். உன் கண்ணீரை என்னால் மட்டும் பார்க்க முடியும். கடைசியில் எல்லாம் சரியாகும். கலங்காதே. உன் மனதில் நினைப்பது கண்டிப்பாக நடக்கும். நல்லதே நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். உனக்கு பிடித்த ஒன்று உன் கையை விட்டு தவறிக்கொண்டே இருக்கின்றதே என வருந்தாதே. அது உன் கையில் வந்து சேர இது சரியான நேரமில்லை என்பதை புரிந்து கொள். உன் வாழ்க்கையில் மாறுதலுக்கான நடைமுறைகள் தொடங்கப்பட்டு விட்டன.
நீயும் உன்னை தயார்படுத்திக்கொள். உன் புதிய வாழ்வை இன்பமயமாக வாழப் போகின்றா. உன் பிறப்பிற்கான அர்த்தத்தை நீ உணரும் தருணம் இது. தயங்காதே. உனக்கான நல்வழியை நான் உனக்கு உணர்த்திவிட்டேன். எந்த தயக்கமும் இன்றி தொடங்கு. நான் உனக்குள்ளே உள்ளிருந்து உன்னை வழிநடத்தி செல்வேன். எதற்காகவும் அவசரப்படாதே. என் எல்லையில் வந்து என்னை சந்திக்க நான் உனக்கு கொடுத்த முதல் வாய்ப்பைப் போல் அடுத்தடுத்த வாய்ப்புகளை கொடுப்பேன் என்று உறுதி செய்கின்றேன். உன் பக்திக்கு நான் தரும் பரிசு உன் வாழ்க்கையை உயர்த்துவது. கற்சிலை என நினைத்தா, கடவுளாய் நின்றேன். கடவுள் என வணங்கினா, சக மனிதனாய் காட்சியளித்தேன். மனிதன் என நினைத்தா, புன்னகையோடு தாயாகவும் தந்தையாகவும் உன்னை அரவணைத்து காத்தேன். உனது நல்ல எண்ணங்களாலும் செயல்களாலும் என்னை உன்னிடம் எடுத்து விட்டார். இனி உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே. உன்னுடன் இருந்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன். நீ எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் அவை எல்லாவற்றையும் நான் அறிவேன். உன்னை ஆட்டுவிப்பவன் நானே. எல்லாவற்றையும் படைத்து காப்பவனும் நானே. உலகத்தின் ஆதாரமே நான் தான் குழந்தையே. என்னை மனதார எவன் ஒருவன் நினைக்கின்றானோ அவனுக்கு எப்போதும் துன்பம் நேராது. இன்று நீ கஷ்டப்படுவது நாளை உன்னுடைய நல்லதற்காக மட்டுமே. நான் உனக்காக தயார் செய்து கொண்டிருக்கும் வாழ்க்கை நீ கனவில் கூட எதிர்பார்க்காத வாழ்க்கை. பயப்படாமல் வாழ்க்கையை கடந்து செல். நானாக தரும் வரையில் பொறுமையாக இரு. உன்னை விட்டு போன எதற்காகவும் கவலைப்படக்கூடாது. வர தாமதமாகும் விஷயத்திற்காக அவசரப்படாதே. பதற்றத்தை விட்டுவிடு. அனைத்தையும் நான் அறிந்தவன். தக்க சமயத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். கஷ்ட காலங்கள் முடிவுக்கு வந்து விட்டது. இழந்தவை அனைத்தும் இரட்டிப்பாக உன்னை வந்தடையும். விரும்பிய வாழ்க்கை அமையும். பொருளாதாரம் மேம்படும். தொற்று நோயில் இருந்து விடுதலை கிடைக்கும் நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. மற்றவர்கள் உன்னை எத்தனை வழியில் வசைப்பாடினாலும் கண்டனம் செய்தாலும் நீ எதிர்த்து கசப்பாகவோ மனம் புண்படும்படியாகவோ பேசாதே. அதை பொறுமையுடன் சகித்துக்கொள். அதனால் உனக்கு அபாரமான சுகம் கிடைக்கும். உன் கர்மாவை அவர்கள் பெற்றுக்கொள்கின்றார்கள். உனக்கான அனைத்தையும் நான் வழங்கப் போகின்றேன். உன் கவலைகளும் கஷ்டங்களும் இனி மறைந்துவிடும். உன் வீட்டில் நான் வந்து தங்கியிருக்கப் போகின்றேன். உன் வாழ்க்கையும் உன் குடும்பமும் செழிப்பாக இருக்க நான் எப்போதும் உன்னுடனே இருப்பேன். நீ அனுபவித்து வரும் துயரங்களில் இருந்தும் கடினமான சூழ்நிலைகளில் இருந்தும் விடுபட துடிக்கின்றா. மாற்றங்கள் நடக்கப் போகின்றது தங்கமே. கலங்காதே. மாறுவது மனிதர்களின் இயல்பு. அதை புரிந்து கொள்ளாமல் இருப்பது நம் தவறு. மனதால் நொந்து போவதை விட இனியாவது உன்னை காத்துக் கொள்வது உனக்கு நல்லது. எண்ணத்திலும் செயலிலும் என்னை நினைவில் வைத்து நற்காரியங்களை துவங்கு. உன் முயற்சிக்கான நற்பலனை நான் பெற்றுத் தருவேன். என் பார்வை உன் மீது விழுந்து விட்டது. இனி உனக்கு நல்ல எதிர்காலம் உண்டு குழந்தையே. உன் எண்ணங்கள் வண்ணங்களாகும். வாழ்க்கை வளமாகும். நினைத்த இலக்கை நோக்கி நிற்காமல் நகர்ந்து கொண்டே செல். இலக்கும் வசமாகும். நான் இருக்கின்றேன் உன்னோடு என்பதை நினைவில் கொள். அன்பு, மகிழ்ச்சி, பணம் மற்றும் பொருள் போன்றவற்றை மற்றவர்களிடம் இருந்து எதிர்பார்க்காமல் நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கும் ஆண்டாக இருக்கட்டும் இந்த ஆண்டு. எல்லா வளமும் வெற்றியும் உங்களை வந்தடையும் என மனதார வாழ்த்துகின்றேன். நான் உன் இல்லம் தேடி வந்துவிட்டேன். உன் சங்கடங்கள் அனைத்தும் முடிந்து விட்டது. இனி திகட்ட திகட்ட இன்பமாக வாழப் போகின்றா. இது உன் தந்தையின் சத்திய வாக்கு. அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் நீ தொலைத்த உறவுகளை மட்டும் தேடி செல். விலகி சென்ற உறவுகளை தேடி செல்லாதே. அது உனக்கு அவமானத்தை மட்டுமே கொண்டு வந்து சேர்க்கும். சில உறவுகள் மட்டுமே உன்னுடன் பழகுவதற்கு பெருமிதம் கொள்ளும். அத்தகைய உறவை தக்க வைத்துக்கொள். ஒருபோதும் இழந்து விடாதே. உன் வாழ்வில் ஒளியாக நான் இருக்கும் வரை உன் வாழ்வில் இருள் சூழ நான் அனுமதிக்க மாட்டேன் குழந்தையே. உறவினர்கள் உனக்கு உதவ மாட்டார்கள். மனதை நிர்வகிக்க கற்றுக்கொள். அதுவே சிறந்த உதவியாக இருக்கும். வித்தியாசமாக இருக்க ஒருபோதும் வெட்கப்படாதீர்கள். மாறுபட்ட எண்ணங்கள் தான் வாழ்க்கையின் முதல் மாற்றத்தின் ஆரம்பம். எத்தனை துன்பங்களைத்தான் நான் தாங்குவேன் என்கின்றார். சரிதான் குழந்தையே. ஆனால் நீ கேட்டிருக்கும் பலன் பெரிதல்லவா? அத்தனை சௌகரியத்தையும் தர நான் உன்னை சோதித்து பார்க்க வேண்டியது அவசியமாகின்றது. வலி எவ்வளவோ அதற்கான கூலியும் மிகுந்ததே. கலங்காதிரு. வெற்றி நிச்சயம் உன்னை வந்து சேரும். யாரிடமும் பேச வேண்டாம் என்ற மனநிலை உருவாவதற்கு காரணம் அதிகமாக பேசியதின் விளைவாகத்தான் இருக்கும் குழந்தையே. ஆகவே வார்த்தைகளை பேசும்போது
அதை ஜாக்கிரதையாக கையாள பழகு. எத்தனை மன கஷ்டங்கள் இருந்தாலும் என் பார்வையில் தெளிவு பெறு. உனது வெற்றியை தேடுவதை விட மகிழ்ச்சியை தேடிப்பார். வாழ்வில் வெற்றி உன்னை தேடி வரும். உனக்கு துணையாக இந்த சாயப்பா இருக்கின்றேன். உன் வாழ்வில் இருள் நீங்கி ஒளி பிறக்கும். நீ எதற்குமே கலங்காதிரு. நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன். நான் உன்னுடன் இருக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு எதிராக வேலை செய்பவர்கள் என் கண்ணில் இருந்து தப்ப முடியாது என்பதை மட்டும் நினைவில் கொள். நடக்கட்டும் நம்புகின்றோம் என்பது மனிதர்களின் வாக்கு. நம்பினால் நடக்கும் என்பது இந்த சாகியின் வாக்கு. மனதளவில் நொறுங்கி போயுள்ளாய் என்பதை நான் உன் சாயப்பா அறிவேன் குழந்தையே. நிச்சயம் உனக்கான விடியும் காலம் வரும். உன்னோடு நான் இருக்கின்றேன் என்பதை மறந்து போகாதே. எல்லாம் ஒரு நாள் மாறும். என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் தாங்கி நிற்பேன். முன்ஜென்ம வினைகளால் சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவித்தே தீர வேண்டும். கர்மத்தை அனுசரித்தே புத்தியும் வேலை செய்யும். ஆயினும் விதியால் நிர்ணயிக்கப்பட்டதை என்மேல் நம்பிக்கையும் பொறுமையும் உள்ள பக்தன் சுலபமாக தவிர்த்து விடலாம். நானே கதியென்று இருக்கும் உன்னை நான் கைவிடுவேனா குழந்தையே? நான் உனக்கு காட்சி தரவில்லை என்று நீ கூறுகின்றா. ஆனால் நான் தினமும் என்னை ஸ்மரணம் செய்பவர்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் பறவையாகவோ கால்நடையாகவோ காட்சி கொடுத்து கொண்டுத்தான் இருக்கின்றேன். எனவே நீ தினமும் ஏதோ ஒரு உயிர்களுக்கு உணவு கொடு. இதன் மூலம் உன் கர்ம வினைகள் குறையும். இனி உன் வீட்டில் மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடக்கும். நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக வாழ்வீர்கள். விரைவில் உன் வாழ்வில் அற்புதங்களை நடத்துவேன். அதுவரை பொறுமையாக இரு, அமைதியாக இரு. அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.